இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கரு என்னவென்றால், ஏற்கனவே உங்களுடைய தொலைக்காட்சிகளிலே பத்திரிகைகளிலே வெளிவந்த செய்திதான், இதுவரைக்கும் ஸ்டாலின் அரசு, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கிட்னி திருட்டு என்பது இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு செய்தியை இப்போது திமுக ஆட்சியிலே தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டப்படக்கூடிய நெசவாள பெருங்குடி மக்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை காட்டி அவர்களுடைய அழைத்து வந்து மருத்துவமனையிலே வைத்து, அந்த மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை என்றால் மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையிலே வைத்து கிட்னி திருட்டு நடைபெற்றிருப்பதாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே சொன்னார். 10 லட்சம் ரூபாய் பேசப்பட்டு 5 லட்சம் ரூபாய் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, 5 லட்சம் ரூபாய் ஏமாற்றி விட்டார்கள் என்று அந்த பெண்ணே குறிப்பிட்டார். அதற்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகிற போது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். மீண்டும் அதை வலியுறுத்தி இங்கே இந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது.